தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள கனடியன் கால்வாய் பாசன விவசாய சங்கம் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக தண்ணீர் தேவை அதிகமாகிறதுனால டேமில் இருக்கிற தண்ணியை படிப்படியாக குறைஞ்சி ஜூன் மாதம் எங்களுக்கு திறக்கக்கூடிய தண்ணியை ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி திறந்தால் மட்டும்தான் நாங்கள் பருவமழை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் காலங்களில் பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நட்டு அறுக்க முடியும். இல்லை அப்படின்னா மழையில் மாட்டிக்கிடுவோம், விவசாயி பூரா நஷ்டப்படுவாங்க. அதுக்காக நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன உதவி, ஜூன் மாதம் 1லேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே கனடியன் கால்வாய் மட்டுமில்லை, டோட்டல் தாமிரபரணி எல்லா விவசாயிகளும் ஒன்று தான் எங்களை பொறுத்தவரை. அதை திறந்து விட்டதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா விவசாயிகள் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்ணீர் தேவை அதிகமாக, நான் சொல்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட எழுதி கொடுத்துருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தண்ணீர் தேவை இந்த காலகட்டத்தில் அதிகமாகிடுச்சு? ஜனத்தொகை பெருக்கம், ஃபேக்ட்ரி பெருக்கம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. அப்போ பாபநாசத்தில் இருக்கக்கூடிய தண்ணி டேம் 143 அடி தண்ணியை மட்டும் வச்சு இந்த தாமிரபரணி ஒட்டுமொத்த விவசாயிகளும் நிச்சயமாக பயன்பெற முடியாது. அப்போ அந்த தண்ணிக்கு பதிலாக நாம் மாற்று நடவடிக்கை, தாமிரபரணி ஆற்றுல குறைந்தபட்சம் பட்சம் ஒரு 5 தடுப்பணை, இந்த 5 தடுப்பணை நாம் கட்டணும் அப்படின்னா பல லட்சம் மில்லியன் தண்ணி கடலில் வீணாக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். தாமிரபரணி ஆற்றின் குறுக்க தடுப்பணை போடுங்க. தடுப்பணைன்னா சாதாரணம் இந்த 1 மீட்டர் 2 மீட்டர் உயரத்தில் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 10 மீட்டர் அளவுக்கு சைடு ரேம்பும் கட்டி தடுப்பணை போட்டோன்னு சொன்னால் தென் மாவட்டங்கள் முழுக்கும் பயன்படும். அவ்வளவு தண்ணி தாமிரபரணி ஆற்றுல வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தாமிரபரணி தண்ணியை நீங்கள் தடுப்பணை போடும்போது குறைந்தபட்சம் 4 டேம், பாபநாசம் அணைய மாதிரி 4 டேம் தண்ணி ஆற்றுக்குள்ளே மட்டுமே தேங்கும். குடி தண்ணிக்கு எடுத்துக்கலாம், ஃபேக்ட்ரிக்கு எடுத்துக்கலாம், இங்கேருந்து மதுரை வரைக்கும் தாமிரபரணி தண்ணியை கொண்டு போக முடியும். அதுக்கு தடுப்பணை, இப்போ கூட ஹைகோர்ட்டில் ஒருத்தர் வழக்கு போட்டு தடுப்பணை கட்டுறதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அரசுக்கு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த தடுப்பணை பயன்பெறும் கட்டும்போது தென் மாவட்டங்கள் முழுக்க விவசாயம் மட்டுமில்லை எல்லா தொழிலும் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இது 2. 3வது, இப்போ நம்முடைய சபாநாயகர் சொல்லக்கூடாது, பாபநாசம் டேமையும் மணிமுத்தாறு டேமையும் இணைக்கிறதுக்கு திட்டம் ஒன்று நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால், பாபநாசம் டேம் இருக்கிறது உயரத்தில், மணிமுத்தாறு டேம் இருக்கிறது பள்ளத்தில். இவங்க இணைச்சாங்கன்னா பாபநாசம் டேமில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, பூரா மணிமுத்தாறு அணைக்கு வந்துடும். இப்போ நாங்கள் அதுக்கு நீங்கள் இணைக்கிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணும், கொள்ளளவை தாண்டி நீங்கள் அவுட்டர் வைங்க. கொள்ளளவு 142 அடிக்கு மேலே எவ்வளவு தண்ணி அது எங்கே வேணாலும் போகலாமே. அது அவங்க கொண்டு போகணும்னா கொண்டு போகட்டும். ஆனால் கொள்ளளவுக்கு கீழே கொண்டு டேமை நீங்கள் டனல் போட்டு இணைச்சிங்கன்னா பாபநாசம் டேமில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது, விவசாயம் பூரா நஷ்டப்பட்டுரும். அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. இது 3வது விஷயம். 4வது, எல்லா தாமிரபரணிங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், அவங்களே 2 தடவை வண்டியை கொடுத்து வாய்க்காலில் கொலை அடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க சொந்த செலவில். ஆனாலும் கூட கடமடை வரைக்கும் தண்ணியை இப்போ கூட நீங்கள் விரைவு பண்ணிங்கன்னா கடமடை வரைக்கும் தண்ணி போகாது. அமலக்கொலை ஒரு வாய்க்காலில் இருக்கக்கூடிய கிளைக்கால் வாய்க்கு போகக்கூடிய சட்டர் ஒன்றுமே கிடையாது. 10 வருஷமாக நாங்கள் சொல்கிறோம், 10 வருஷமாக அந்த சட்டர் போட மாட்டேங்காங்க. இந்த வருஷம் மட்டும் ஒரே ஒரு காலில் மட்டும் சட்டர் போட்டிருக்காங்க. அப்போ அந்த சட்டரில் தண்ணி கடமடை வரைக்கும் போகாததுக்கு காரணம், தேவையில்லைன்னா அந்த சட்டரை நம்ம அடைக்கலாம், அடைச்சி கீழே தண்ணியை கொண்டு போகலாம். ஆனால் வேஸ்ட்டாக போய் அந்த தண்ணி பூரா ஆற்றுல தான் போய் விழுதே தவிர விவசாயிகளுக்கு பயன்பட மாட்டேங்கு. இந்த அமலக்குழை அடைச்சதுனால பாலங்களில் பூரா அமலக்குழை செலுத்துக்கிடுது. அதை எடுக்கணும், சுத்தமாக காலி பண்ணணும். எங்களுக்கு கடமடை கோபாலசமுத்திரம் வரைக்கும் கடமடை வரைக்கும் அதை காலி பண்ண. நம்ம காலு மட்டும் இல்லை, திருநெல்வேலி காலம் அநேகமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலி காலம் அப்படி தான் நாசமாகி கிடக்கும் அமலை கொலைகளால். விவசாயம் கடுமையான பாதிப்பு. தாமிரபரணி பெல்ட்டில் இருக்க அவ்வளோ விவசாயம் சங்கடப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது 4வது கோரிக்கை. 5வது ஒரு சின்ன கோரிக்கை, எல்லா நபர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று இருக்குது, அவங்க எல்லாம் பயன்படுறாங்க.
விவசாயிகள் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு உதவித்தொகை, அது எல்லா விவசாயிகளுக்கும் இல்லை, கஷ்டப்படுற சிறு விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. அந்த தடுப்பணை சம்பந்தமாக நீங்களும் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கூனியூர் காரக்குறிச்சி மண்பாண்ட தொழில் சார்பாக சில கோரிக்கைகளை ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன். அதாவது மண்பாண்ட தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு என்னென்னா மூலப்பொருள் களிமண். இந்த மண் வந்து அம்மா இருக்க காலத்துலேயும் ஐயா ஆட்சி காலத்து முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த விஓஆரை கையெழுத்து போட்டு தாசில்தாரே அனுமதி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ உள்ள காலத்தில் என்னென்னுங்க, தாசில்தாரை போய் தாசில்தார் அந்த சர்க்குலேட்டர்கிட்ட போய் சர்க்குலேட்டர்லேருந்து மைன்ஸுக்கு போய் மைன்ஸ்லேருந்து பிடபிள்யூடிக்கு போய் அங்கே 2 இன்ஜினியர் கையெழுத்து போட்டு வாங்கிறதுக்குள்ளே ஒரு 25 நாள் ஆயிரும். இந்த 24 நாள்லேருந்து பணச்செலவு வேறு. இப்படி ஒரு காலகட்டங்களில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அடுத்தால வந்து எங்கள் ஆட்களுக்கு நிறையா வீடு வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா முதலமைச்சர் வந்ததும் எங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இலவசமாக எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கும்போது நான் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு அம்மா இருக்க காலத்தில் எங்களுக்கு மழை நிவாரணம் 4000 இருந்தது. அவங்களே ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 5000 ஆக்குனாங்க. இப்போ அந்த 5000 ஆக்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. நாங்களும் கோரிக்கைகள் கொடுத்தோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஓ வந்து பார்த்தாங்க. சிஓ வந்து பார்க்கும்போது இந்த கோரிக்கைகள் சொன்னோம். அது போக நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா புளியரை வரைக்கும் எங்கள் ஆட்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு ஊரில் 25 பேர் தான் அந்த 5000 வாங்கினது தவிர மாதிரி இந்த தொழில் பண்ணுற ஆளுகளுக்கு பூரா கிடைக்கல. இன்னும் அவர்கள் ஐயா வந்து முதலமைச்சராக வந்த உடனே எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த தொழிலுக்கு இப்போ பலவாறு என்னென்னு கேட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வியாபாரங்கள் இல்லாமல் கொஞ்சம் மழை தண்ணி காலத்தில் இப்படி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் எங்களுக்கு ஐயா அந்த மாதிரி செய்யணும். இந்த கோரிக்கைகளை அவளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நெசவாத்துறை சார்பாக அண்ணா சி. சுப்பிரமணியன் அவர்கள் பேசுவோம். நமது தொகுதியினுடைய செல்ல பிள்ளை அவர்களுக்கு காலை நேரத்தில் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது வருங்கால முதல்வர் அவர்களும் எங்களுக்கு வந்து எங்கள் குறைகளை தீர்க்க வந்திருக்கும் கோடான கோடி தலைவர்களின் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் வணக்கம். நெசவாளர்கள் மற்றும் இன்று புதுக்குடி, வீரவநல்லூர், கிளாக்குளம், வெள்ளாங்குடி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 3000 நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 3000 நெசவாளர்களுக்கு எங்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் இருந்து ஜிஎஸ்டி வரி முதல்ல நீக்க வேண்டும். இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கிறதுனால பாவு நூல் விலை கூடுகிறது. அதே போன்று சேலைக்கும் வேலை எல்லாம் ரேட்டு கூடுகிறது. ஏற்கனவே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மக்கள் குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களை ஊக்கப்படுத்த வகையில் முதலாவது ஜிஎஸ்டி வரியை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து 24, 25, 26 இதுக்கான தள்ளுபடி மானியம் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வரல. அதுக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு இந்த பென்ஷன் தொகை 1200 2000 வழங்க ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை அனைவருக்கும் பதிலுரை கொடுப்பார்கள். மாண்புமிகு அம்மாவர்களை வணங்கி, தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள், கைத்தறி நெசவு தொழிலாளர்கள், திருநெல்வேலி இது தென்காசி மாவட்டம் இல்லை, நீ இங்கே இருக்கிற தென்காசி தானே,
இது தென்காசி தானே? ஆகவே சாரி, இது மாவட்டம் தென்காசியாக இருக்கிறதுனால நான் தென்காசி. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்த 3 சட்டமன்ற தொகுதி, தென்காசி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற விவசாயிகள், நெசவாளர்கள், பண்பாட்டு தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள், ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற விவசாய பிரதிநிதிகள், மண்பாண்ட நிர்வாகிகள், நெசவு தொழில் செய்கின்ற, கைத்தறி தொழில் செய்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இங்கே விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. நான் இந்த நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அதிமுக ஆட்சியில் நான் முதலமைச்சர் ஆனவுடனே இந்த நீர் மேலாண்மை மிக முக்கியம் என்று கருதி தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்துறதுக்கான திட்டத்தை வகுத்து இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் இருக்கின்ற குளங்கள், ஏரிகள், அதே மாதிரி பொதுப்பணித்தில் இருக்கின்ற குளங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது கணக்கிட்டு அதையெல்லாம் தூர்வாரி அந்த வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமல் கொடுத்தோம். பொதுப்பணித்துறையில் ஒரு 6000 ஏரிகள் முதற்கட்டமாக அந்த குளத்திலிருந்து தூர்வாரணும். 14,000 ஏரி இருக்குது பொதுப்பணித்துறையில், அதில் 6,000 முதற்கட்டமாக நான் செஞ்சோம். அது மாதிரி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற குளங்கள், குட்டைகள் அனைத்துமே அந்த தூர்வாரப்பட்டது. இங்கே பேசுகின்ற பொழுது தடுப்பணை வேணும். நீங்கள் இதற்காகத்தான் நாங்கள் ஒரு அமைப்பையே ஏற்படுத்தினோம். தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் இவர்கள்லாம் பொறுப்புக்கு வந்து 1 வருஷம் 6 மாதத்துலேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி பார்த்தீங்கன்னா அந்த சி ஆகிறவங்க 1 வருஷம் தான் மேக்ஸிமம், 1.25 வருஷம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி கண்காணிப்பு பொறியாளர் 1 வருஷத்துக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் வந்து எந்த திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழலை இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அதற்கென்று ஒரு தனி அமைப்பு, ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் நதி, ஓடை இதன் வழியாக செல்லுகின்ற உபரி நீரை ஆங்காங்கே தடுப்பணை அமைத்து நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் ஒரு குழு மாதிரி ஒரு திறமையான, அர்ப்பணிப்புணர்வோடு, நேர்மையான ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் இந்த பணியை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம், அதோடு எங்களுடைய பகுதியில் 100 வறண்ட ஏரிகளுக்கு 100 ஏரி நிரப்புகின்ற திட்டம், அப்புறம் பல தடுப்பணைகள். இன்றைக்கி காவிரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா 2 தடுப்பணை, நஞ்சை புகழ் என்ற கரூரில் ஒரு 400 கோடியில் ஒன்று, அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதனூர், குமாரமங்கலம் அது முடிஞ்சு போச்சு. இன்னும் இந்த ஆற்றில் தண்ணி தேக்கி வைக்கலை. அதே போல் தாமிரபரணி ஆற்றில் எந்தெந்த இடத்தில் தண்ணி தேக்க முடியுமோ அதையெல்லாம் சர்வே செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க 2000 கோடியில் தடுப்பணை கட்டப்படும் என்று அறிவிப்போடு போச்சு, நடைமுறைப்படுத்துதலை. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி சாகரில் 7 தடுப்பணைகள், அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீர் முழுமையாக கிடைக்கும் என்பதற்காக 7 தடுப்பணைகள் நாங்கள் அறிவித்து அப்பொழுதே பணிகள்லாம் துவக்கினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போட்ட உயரம் வேறு, அவர்கள் வந்து உயரத்தை குறைச்சி விட்டாங்க. அது பிரயோஜனம் இல்லாத போச்சு. நாங்கள் எந்த பக்கம் உயரம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கட்டினா தான் தண்ணி அதிகமாக தேக்கி வைக்க முடியும். இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அடுத்தது காவிரி ஆற்றிலையும் 4 இடத்துல நம்முடைய ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் இடத்தை தேர்வு செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் நடைமுறைப்படுகின்ற சூழ்நிலை வரும்போது சட்டமன்றத்தில் அந்த 4ம் ரத்து செய்யப்படும் என்று அறிவிச்சிட்டாங்க. ஆக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் எது நன்றாக இருக்கின்றதோ, எது விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டமாக இருந்தால் அது தொடர வேணும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி அல்ல. அரசியல் கால்படிச்சின் காரணமாக நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை அவர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. அதே போல் கடைமடை பகுதிகளெல்லாம் தண்ணி விவசாயிகளுக்கு போய் முழுமையாக சேர வேண்டும். அதற்கு தூர் வாரப்பட்டோம்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கும்போது பணம் ஒதுக்குவாங்க, முழுசாக தூர் வர மாட்டாங்க. நான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு செக்ரட்டரி, செயலாளர், ஐஏஎஸ் செயலாளர் அந்தஸ்துள்ள அதிகாரி அனுப்பி அவருடைய மேற்பார்வையில் தூர் வாரப்படணும். அதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், எவ்வளவு நீளம் நீங்கள் தூர் வாரினீங்க அப்படி என்பதையெல்லாம் நாங்கள் கண்காணித்தோம். அதனால் நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போவது நல்லவையாக இருக்கட்டும். அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலர்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். எவ்வளோ பாபநாசம் மணிமுத்தாரும் இணைக்கப்படும் சொல்கிறாங்க. அது எப்படி எனக்கு தெரியல, நீங்கள் தான் கவனத்தை கொண்டாந்துருக்கிறீங்க. அது சாத்தியம் இல்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து விவசாயிகள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படித்தான் செயல்படுத்தும். நீங்கள் சொன்னது நல்ல அருமையானது தான். இன்றைக்கு அதை குறிப்பிட்ட உயரம் அணை நிரம்பிய பிறகு அதில் வெளியிடுகின்ற உபரி நீரை கொண்டு போய் சேர்த்தலாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதில் பாசனம் பெறுகின்ற பரப்பளவு குறையாமல் இருக்கும். 143 அடி அணையில் தேங்கியிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பாசனம் பெறுதென்று ஏற்கனவே சர்வே செய்யப்பட்டு அதற்கு தேவையான நீர் தான் அந்த டேமில் தேக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல் வருகின்ற உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த மட்டத்திற்கு 142 அடி மட்டத்திற்கு மேலே செல்கின்ற பொழுது அந்த உபரி நீர் அதை நீங்கள் சொன்ன மணிமுத்த டேமுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது அது ஒன்றும் கவலை இல்லை சொன்னீங்க. அதையெல்லாம் என்ன தெரியல எனக்கு. நீங்கள் இப்போ தான் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறீங்க. எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உங்களை போல் இருக்கின்ற விவசாயிகளிடத்தெல்லாம் கலந்து பேசி தான் நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால விவசாய பணி முழுமையாக எனக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நான் விவசாயத்திலே மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றும். மும்மணி மின்சாரம் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் ரத்து பண்ணோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் தாங்கள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உற்ற துணையாக இருந்து காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் இந்த அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எங்களை நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலத்தில் பல பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பிரச்சனை நாங்கள் சந்திச்சோன்னா முதல் வருஷம் வறட்சி, கடுமையான வறட்சி நிவாரணம்லாம் கொடுத்தோம். 2248 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். அதுபோல் நீங்கள் இந்த சிறு குறு விவசாயிக்கெல்லாம் நீங்கள் பென்ஷன் கொடுக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே இருக்குது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அம்மா இருக்கின்ற பொழுதே சிறு குறு விவசாயிகளுக்கெல்லாம் என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அதெல்லாம் ஒரு விதியிலே இருக்குது. அவள் ஆக்சிடென்ட் ஆனால் பணம் கொடுக்கறது அவள் நிறைய அதில் இருக்குது சிறு குறு விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை. ஆகவே அது மட்டும் இல்லை, சிறு குறு விவசாயிகள்லாம் நம்ம கறவை பசுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம், கோழிகள் கொடுத்தோம். இப்படி சிறு குறு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள்லாம் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, பசு வீடுகள் கூட கொடுத்தோம். பல சிறு குறு விவசாயிகளுக்கு பசு வீடு இல்லாத நம்முடைய சிறு குறு விவசாயிகள் ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கருக்கெல்லாம் கூட வீடு கட்டி கொடுத்தோம். அதே போல் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளங்களில் அந்த களிமண் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் கொடுத்தோம். அவளுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சோம். அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் அதிமுக ஆட்சிக்கிற பொழுது கைத்தறி நெசவால் நெய்யப்பட்ட துணிகள் அதிகம் தேங்கி போச்சு. ரிபேட் வேணும்னு கேட்டாங்க. 300 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஒரே ஆண்டில் ரிபேட் 300 கோடி கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டோம். பசு வீடுகள் கொடுத்தோம். நிறைய வீடுகளுக்கு செஞ்சுருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகின்ற பொழுது நீங்கள் மனுவாக கொடுக்குறீங்க. அந்த மனுவில் உங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய கூட்டத்தில் விவசாயிகளுடையது, கைத்தறி நெசவாளுடைய பிரச்சனை, இதே மண்பாண்ட தொழிலாளர் பிரச்சனைலாம் நான் பேசிட்டேன். மீண்டும் அதுவே திருப்பி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒரு சில வெற்றி மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டேன். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும்
மக்களாட்சி. மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. அதுவும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டோம். இப்போ கூட நம்ம விவசாயிகள், அதே மாதிரி விவசாய தொழிலாளி, நம்முடைய கைத்தறி நெசவாளருடைய தொழிலாளி, மண்பாண்ட தொழிலாளருடைய தொழிலாளி அவருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் அதிகமாக படிக்குது. இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிப்பதை விட அரசு பள்ளியில் தான் நம்ம குழந்தை அதிகமாக படிக்குது. அதுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைக்கு 2818 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்துது. ₹1 செலவு இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இப்போ கூட இங்கே நம்ம அந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 5 குழந்தைகள் வந்து இந்த ஆண்டு தேர்வாகிருக்கிறாங்க. அவள் வந்து என்னுடைய போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. நேற்று தினம் அறிவிச்சர் இசைக்கு சுப்பையா அவர்கள் வந்து அந்த பகுதியில் பேசிக்கிட்டு போது அங்கே இருக்கிற ஒரு மாணவன், அரசு பள்ளியில் படித்த மாணவன், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், ஏழை குடும்பத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளியுடைய மகன், இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியில் படித்த காலத்தினால இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவன் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இப்படி இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே படித்த 41% மாணவர்களில் 2818 முழுக்க ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி தான் மருத்துவராக இருக்கிறாங்க. எதற்காக சொல்லி சொன்னால் கடுமையான உழைப்பு. இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளி ஆகட்டும், விவசாயி ஆகட்டும், கைத்தறி நெசவாகட்டும், இல்லை மண்பாட தொழிலாளர்கள், நம்முடைய குழந்தைகள் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. பல்வேறு பணிகள், அந்த பணிக்கு இடையிலே தான் அவர்கள் வந்து கல்வி கற்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட குழந்தைகள் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடெல்லாம் கொண்டாந்து இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம், நெல் கொள்முதல்லாம் நேரடி நெல் கொள்முதலில் கொண்டு போன உடனே கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கியில் வரவு வச்சோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செயல்பட்டது. அதே போல் இந்த கொள்முதல் செய்யப்பட்ட நிலையெல்லாம் சேமித்து வைப்பதற்கும் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரம் மக்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அரசு செயல்படுகின்ற ஒரு அரசாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அரசு பரிசீலித்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி இங்கே மிக திரளாக வரி தந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடுவருகின்றேன். நன்றி, வணக்கம்.